அதனால் பிறர் அன்பு வைக்கக்கூடிய என்னெல்லாம் வேணும்? நம்ம சொந்த ஜனங்களை நினைங்க. தேவன் நம்ம போல அவளையும் படைத்த தேவசாயலாக இருக்கிறாங்க நினைங்க. அதே சமயம் அவங்க கிறிஸ்துவின் சரியமாக அவயமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைங்க. இப்படி எல்லாமே தம்முடைய சொந்த ஜனங்கள், தம்முடைய சொந்த படைப்புகள். இப்படி நினச்சாதான் விஷயம் அன்பு. நல்லா கேட்டுங்க. இந்த ஒரே லைனில் சொல்கிறேன், ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்கிறேன். அன்புன்றது பிறருக்கு மேலே வரணும் அப்படின்னா தம்முடைய சொந்த ஜனமாக நினைக்கும் போது, தம்முடைய சொந்த படைப்புகளாக நினைக்கும் போது, தம்முடைய சொந்த சரியமான அபியங்களாக இருக்கிறாங்க நினைக்கும் போது இந்த தான் நினச்சாதான் என்ன செய்ய அன்பு வரும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. அதனால் அன்பு பிறகு அன்பு கொள்றதுக்கு அவளை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்வோம். அவர் தேவன் நம்மளை போலே படைத்த தேவசாயல பிள்ளைகள்னு சொல்லி நம்ம சொந்த ஜனங்களாக உறவுகளாக ஏற்றுக்கொள்வோம். சீக்கிரமாக கிறிஸ்டின் சரியமான அவயங்களாக அவங்க இருக்கிறாங்க அல்லது இருந்தாங்கன்னா அவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளை ஏற்றுக்கொள்வோம். இல்லைன்னா சீக்கிரம் அப்படி மாற்றுவாருன்னு சொல்லி ஏற்றுக்கொள்வோம். எப்படியும் இந்த 3 காரணத்துக்கு அவங்க நம்ம என்ன செய்யணும்? அன்பு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 3